அதாவது பெருமிதத்துக்கு சொல்றாரு அப்படின்னு கூட நினைக்க வேண்டியது வரும் இல்லையா? இப்போ இந்த பரதேசி மாதிரி பயணம் பண்றவங்களை விட சிவனை நேசிக்கிறவங்க இருக்காங்க? இல்லை இல்லை இல்லை. இந்த பரதேசி மாதிரி பயணிக்கிறவங்க இன்னும் பல பேர் இருப்பாங்க இல்லையா? என்னை போல பயணம் பண்ற இந்த பரதேசி மாதிரி இருக்கிறவங்க சிவனை நேசிக்கிறத விட வேற யாரும் நேசிச்சிருவாங்க? நாங்கள் நேசிக்கிறோம், ஆராதனை பண்ணுறோம், அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா? எல்லாம் பண்ணுறோம். நாங்கள் ஏன் சிவன் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு ஏன் போக மாட்டோம்? அது தெரியாமல் தான் எல்லாரும் வந்து இந்த கோயிலுக்கு போகிறேன், அந்த சிவனை கோயிலை பார்க்க போகிறேன், இங்கே போகிறேன், சதுரகிரி போகிறேன், திருவண்ணாமலை போகிறேன், இப்படி வெள்ளியங்கிரி போகிறேன். இது சரியா? ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்கான்? சிவனாகப்பட்டவன் என்ன சொல்லியிருக்கான்? நமக்கு எல்லாருக்கும் பதில் ஒரே பதில் தான். இருக்கும் இடத்திலிருந்து சரியான நிலைப்பாட்டில் என்னை நீ தேடினால் உன்னை தேடி நான் வருவேன். எப்படி? இருக்கும் இடத்துல இருந்து சரியான நிலைப்பாட்டில் நீ தேடினா உன்னை தேடி நான் வருவேன் சொல்லியிருக்கான். ஆனா இவன் அத்தனை பேரும் இருக்கிறவங்க நாட்டில் இருக்கிற அத்தனை பேர் என்ன செய்யறான்? அந்த அங்க இருக்கான், இங்க இருக்கான், அங்க இருக்கான், இங்க இருக்கான்னு தான் ஓடிக்கிட்டு தேடுறாங்க தவிர அவன் எங்க இருக்கிறான் நம்ம கூப்பிட்டுக்குறோங்கிறது எவனுக்குமே தோன்றது இல்லை. அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, இந்த நிலைப்பாட்டுக்குள்ள நிக்கிறவன் ஒரே சித்தாந்தத்தை பிடிக்கிறவன் யாருன்னா, சித்த வழிபாட்டில் எவன் ஒருத்தன் நிலைப்பாட்டில் அதில் பயணம் பண்ணுறானோ அவன் மத்தரம்தான் உட்கார்ந்த இடத்துல அவனை கூப்பிட்டு வச்சு பேசக்கூடியவன். எப்படி? அப்படின்னு கூப்பிட்டு பேசுறவன். மித்தவன் என்னதான் அவன் வந்து சிவபக்தராக இருந்தாலும் சரி, அவன் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவன் அங்கே போய் தேடி பக்தியில் நின்று பஜனை பாடிக்கிட்டு தான் நின்றுட்டு இருப்பான். அது பக்தி, சித்தாந்தம் கிடையாது. சிவ நிலை வந்து சித்தாந்தம் தான் முழுமை அடைகிறது. சித்தாந்தத்துக்குள்ள யாருமே நிற்கிறது கிடையாது. சரி, அவங்களுக்கு யாராருக்கு என்ன பங்கீடு இருக்கோ அதில் தான் போக போகிறாங்க. இவங்களுக்கு இதுதான் பங்கீடு பயணம்னா அதுக்கெல்லாம் போக போகிறாங்க. அவங்களுக்கு இன்னொரு இதுக்குள்ளே போகணும்னு சொல்கிறதுக்கு நமக்கு இது கிடையாது. அது ஒன்று இருக்கு இல்லையா? இருக்கு. ஆனால் என்னன்னா அதுதான் நமக்கு முழு நம்பிக்கைன்னு போய் ஏமாந்து போகிறாங்கிறதா என்னை போல பரதேசியை வருத்தப்படுறது. அதையும் தாண்டி ஒரு நிலைப்பாடுகள் இருக்கு, அதையும் தாண்டி ஒரு நிலைப்பாடுகள் இருக்கு. இப்படி ஏமாந்து போய் முட்டி மோதி இப்படி அலையிறாங்களே அப்படின்னு சொல்லுவோம். நான் புரிஞ்சதா? இருக்கிற இடத்துல நின்று கூப்பிட்டு அவனை என்னடா சாமி சட்டையை பிடிச்சி கேட்கறது போக இவங்க போய் அங்கே போய் விழுந்துட்டு கிடக்காங்களேன்னு தான் சொல்லுவோம் நாங்கள். சரியா? அது அந்த நிலைப்பாட்டை வந்து நாட்டுக்குள்ளே எல்லாம் உருவாக்கி வச்சுட்டாங்க. ஆலயம்னு ஒன்று உருவாக்கிட்டாங்க. இப்படித்தான் வழிபாடு பண்ணணும், இப்போ தான் நீ நல்லா இருப்ப, இல்லைன்னா செத்து போகணும்னு சொல்லிடுவாங்க. எல்லாம் அதை தேடி நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடட்டும், அது ஒரு வகையில் நல்லது தான். பக்தி இருந்தால்தானே இன்னொரு இதுக்குள்ளே வர முடியும். பக்தி இல்லைன்னா அவன் எங்கே வந்து சிட்டிக்குள்ளே வரப்போகிறான். சரியா? ஆனால் சிட்டிக்குள்ளே வாரானா ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி, விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்குது. பக்தி முழுமை அடைஞ்ச உடனே அவன் எங்கே வரணும்? சிட்டிக்குள்ளே வரணும். வாரானா? பக்தியிலேயே காலத்தை கழிச்சிட்டு போயிடுறாங்க, அவனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும். புரிஞ்சதா? அதனால அது வந்து சில இதுகளெல்லாம் புறந்தள்ளப்பட்டுரும், காலங்கள் கடந்து போயிடும். அதை நம்ம முழுமை பெறாமல் சரீரத்துக்குன்னு ஒரு கணக்கு வச்சிருப்பான் இல்லையா? மொத்தத்தில் நீ வந்து துரிதமான நிலைப்பாட்டில் இறைவனை நாடி அவன்கிட்ட வந்து சேரணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பருவ வயசு இருக்கு இல்லையா? இவங்க என்ன சொல்லுவாங்க? காலம் முடிஞ்சிருக்கோம், எல்லாம் கடமைகள் நிறையா இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு பார்ப்போம்பாங்க. கடமையெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி தான் உனக்கு 72 62 ஆயிப்போம் இல்லை? அதுக்கு மேலே நீ எங்கே போய் பிடிக்கிறது? அதுக்கு மேலே உனக்கு உடலில் நோய் வந்துடும், மனநிலை பாதிக்கப்பட்டுரும், குணபாவங்கள் மாறி போயிடும். அப்புறம் எங்க நீ ஒரு நிலைப்பட்டு போய் பிடிக்கிறது? பிடிக்க முடியாதாச்சே. புரியுதா நான் சொல்றது? அது யாராலையும் முடியாது, அதுக்கப்புறம்லாம் பிடிக்க முடியாது. அதுக்குன்னு வயசு இருக்கு. அந்த வயசு காலகட்டங்களில் இப்போ இல்லறவாதியாக இருக்கிறாங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும்
அந்த டயத்தை இல்லறத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றும் சித்தத்தை தேடக்கூடாதுங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாரும் தேடலாம், தேடி தாராளமாக போகலாம். அதுக்கு ஒன்றும் தடை வேலியெல்லாம் போடலை. புரியுதா? தாராளமாக இல்லறத்தில் இருக்கிறவங்க இன்னும் சிவத்தை நேராக தேடி போகலாம். அவங்களுக்கு இன்னும் ஈஸி. புரிஞ்சதா? காலங்கள் ரொம்ப கம்மியான காலத்துலேயே அவங்க வந்து பிடிச்சிக்கிடலாம். புரிஞ்சதா? அப்போ அதை நோக்கி பயணம் பண்ணுங்கன்னா அதை செய்ய மாட்டாங்க. நாங்கள் வீட்டில் குடும்பத்தோடு இருக்கோம், என் குடும்பத்தோட கூட. இனி எந்த சிவனை தேடி போறியா? அவனுக்கு பொண்டாட்டி இல்லை. நீ தேடி போகிற இறைவனை வச்சுக்க, சிவனாகட்டும், பிரம்மாவாகட்டும், விஷ்ணாகட்டும், அவங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி இல்லை. இருக்கு சாமி, இருக்குல்ல? இருக்கு. அப்போ அவங்களுக்கு பொண்டாட்டி வச்சு அவங்க வந்து செயல்படும் போது உனக்கு நீ ஏன் செயல்பட முடியாது? செயல்பட, அதுதானே உண்மை. சில விஷயங்களை நம்ம தவிர்க்க வேண்டியது வரும், அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி. எப்படி? அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி. சிவனை நீ அதிகமான நிலைப்பாட்டில் எடுத்து நேசிக்கிறேன்னா அது ஒரு காலம், ஒரு மண்டலம், 2 மண்டலம் அப்படின்னு ஒரு கணக்கு வைக்கிறேன்னு வச்சுக்கோ. அந்த காலகட்டங்களில் ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து தியாகம் பண்ண வேண்டியது வரும். ஒரு 100 நாள், ஒரு 110 நாள் நம்மளால தியாகம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து குடும்பத்தில் சேர்ந்துக்கிற போகிற. இதுதான் அதில் இருக்கிற வித்தியாசமே தவிர வேற ஒன்றும் நீ வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, குழந்தை பெறக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இவங்க எல்லாம் என்னென்ன அது ஒரு காரணமாக சொல்லுவாங்க. நாங்கள் குழந்தை குட்டியோட இருக்கோம், பொண்டாட்டியோட இருக்கோம். இன்னும் நிறையா பேர் உத்தராட்சை போடவே கூடாதுங்கிற சொல்கிறவங்களாம் இருக்கிறான். உத்தராட்சை போட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறான். சில பக்தர்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் வந்து நடைமுறை படித்திருக்கிறோம். நடைமுறை படித்து அதில் குழந்தைங்க உருவாகி பிறந்த குழந்தைகள்லாம் இருக்குது. கில்லி மாதிரி பிறந்திருக்குங்க. அந்த குழந்தைகளை இறைவனை தவிர வேறு மனுஷனால் தோக்கடிக்கவே முடியாது. அது கல்வியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. தெரியுமா? அப்படி அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் வந்து குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி கொடுத்துருக்குறோம். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் கணவன் மனைவிங்கிற எண்ணத்துட்டு ஒன்றை திறந்துருன்னு சொல்லுவோம் நாங்கள். கணவனாகப்பட்டவன் சிவன், மனைவி ஆகப்பட்டவள் சக்தி. அந்த எண்ணத்தோட நீ குடும்பத்தில் பழகுன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். நாங்கள் சொல்லி கொடுத்துருக்குறோம். நீ என் மனைவி, இது என் கணவன் அப்படிங்கிற எண்ணத்தை மறந்துரு. சிவனாகப்பட்டவன் நம்மளோட இருக்கிறான் அப்படிங்கிற மனைவிக்கு என்ன வரணும்? கணவனுக்கு சக்தியாகப்பட்டவன் நம்மளோட இருக்கிறான், இந்த எண்ணத்தோட பழகி நீ குடும்பத்தை நடத்த அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். அந்த எண்ணத்தோட அவங்க உறவுகளுக்குள்ள போகும்போது அதில் குழந்தைகள் உருவாகிற குழந்தைகளை அதுக்கு வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு 6-7 குழந்தை அப்படித்தான் நாங்கள் சொல்லி கொடுத்து பிறக்க வச்சிருக்கிறோம். புரிஞ்சதை நான் சொல்றது. இவங்க சொல்லுவாங்க அந்த நேரத்தில் கூட நீ சிவன் துதியை பாடுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் கணவனும் மனைவியும் உறவாடும் போது கூட நீ சிவன் மந்திரத்தை துதி பாடிக்கிட்டே உறவாடுறான்னு சொல்லி கொடுத்துருக்கோம். துதி பாடுறதுக்கு எந்த நேரமெல்லாம் கிடையாது, எல்லா நேரமும் நீ துதி பாடலாம், இறைவனை கூப்பிடலாம். இறைவனுக்கு இந்த நேரம் தான் கூப்பிடணும் இப்படித்தான் அதெல்லாம் கிடையாது. கூப்பிடுறதுக்கெல்லாம் நேரம் காலம் இது அதெல்லாம் கிடையாது. நீ எப்போ வேணாலும் கூப்பிடலாம். என்ன அகத்தில் தூய்மையாக வச்சு கூப்பிடு, அவ்வளோதான். எப்படி? அகத்தில் தூய்மையாக வச்சுக்கோ. தூய்மையாக வச்சுக்கிட்டு எண்ணத்தை தூய்மையாக வச்சு நீ கூப்பிடு, அவ்வளோதான். நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. இவ்வளோதான் அதில் இருக்கிற வித்தியாசம். தவிர நீ எண்ணத்தை வந்து மாற்றிக்கிட்டு இந்த இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, நம்ம அப்போ பேசக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் எடுத்துட்டா. அப்படியெல்லாம் சொல்லி தான் இறைவனுக்கும் மனிதர்களுடைய வாழ்க்கைக்கும் பல கிலோமீட்டர் தூரத்தில் நிற்க வச்சுட்டாங்க. எப்படி? இப்போ நீ இறைவனை கூப்பிடக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, இந்த நேரத்தில் நீ உள்ளே போகக்கூடாது, இந்த நேரத்தில் இப்படி வரக்கூடாது, இப்படி எப்படி பல காரணங்கள் இருக்கு. ஒரு பெண்ணாகப்பட்டவள் எப்பெல்லாம் இறைவனை துதி பாடணும், எப்பெல்லாம் இது இப்படியெல்லாம் வச்சு பிரிச்சுட்டான். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவன்கிட்ட இருந்து சொல்லி 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 ஒட்டுமொத்த மக்களும் என்ன பண்ணிட்டான், பல லட்சம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிறுத்திட்டான்.
இறைவனுடைய எண்ணமும் நம்மளுக்கு ஒன்னா நிக்க விடாம எங்கேயோ நிக்க வச்சுட்டு தேட விடுறான். இப்போ எப்படி தேட விடுறான்? அது இல்ல. நம்ம சிவ சித்தாந்தம் சித்தர்கள் வழிபாட்டுல அது கிடையாது. குடிக்கிறதுக்கு உண்டான வழிமுறை ஏதோ அத்தனை எல்லா நேரமும் அடிச்சு தூக்கி உடைச்சிட்டு போ அப்படிதான் சொல்லி கொடுக்குறோம். புரியுதா? இப்போ நம்ம சுருக்கமா சொல்றேன்னு, ஒரு வேள்வி நடக்கு, யாகம் நடக்கு, அவங்க தான் வந்து பண்ணுனா தான் அது நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தான். அதெல்லாம் உடைக்கிறோம் நாங்க. டேய், எங்களாலையும் பண்ண முடியும், நாங்களும் அதை செய்ய முடியும்னு உடைக்கிறோம். புரிஞ்சதா? இப்போ நம்ம நடத்துறோமே, என்ன நின்று வச்சா இந்த வேள்வி நடக்காம அப்படியே இதாகி போயிருச்சா? எத்தனை மழை பெஞ்சாலும் கூட வேள்வி அது பாட்டுக்கு இது ஓடிக்கிட்டு தானே இருக்கு. ஆமாய்யா, சொல்லு பார்ப்போம். அதான் சொல்றேன்ல, செய்யக்கூடியதை சிறப்பாக தூய்மையோட நல்ல எண்ணத்தோட இறைவனுக்கு முழுக்க முழுக்க இறைவனை சார்ந்து நின்று செய்யணும். அவ்வளவுதான். அது நீ எது செஞ்சாலும் சரி, அது உனக்கு நன்மையவே தரும். புரிஞ்சதை நான் சொல்றது? அதை விட்டு ஏய் நீ குழந்தை ருதுவாயிட்டா போகக்கூடாது. ஒரு பெண்மணி தாய்மை அடைஞ்சு குழந்தை பெற்றுட்டானா போகக்கூடாது. ஒரு வீட்டில் ஒரு ஜீவன் வந்து இயற்கை மரணம் அடைஞ்சு போயிட்டா போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது? ஏன் போகக்கூடாதுங்க? இதையெல்லாம் வந்து யார் உருவாக்கி வச்சிருக்கா? ஒரு பெண் ருதுவாகிறது யார் வச்சிருக்கா? குழந்தை பெறுறது யார் வச்சிருக்கா? ஒருத்தர் உயிர் துறக்கிறது யார் வச்சிருக்கா? எல்லாம் அவனால உருவாக்கப்பட்டது. எப்படி? எல்லாமே இறைவனால. அவனால உருவாக்கப்பட்டதுக்கு நீ என்ன தீட்டு கணக்கு போடுற? நீ எதையெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறியோ அது அவனுக்கு தீட்டு. இதெல்லாம் இறைவனால நடக்கக்கூடியது. அவனுக்கு இது தீட்டு கிடையாது. அவனால உருவாக்கப்பட்டது. நீ அத்தனை பேரும் குழந்தைகள், அவனுடைய குழந்தைகள். புரியுதானே சொல்றது? இதெல்லாம் அவனுக்கு வந்து ஒரு குழந்தை ஆகி போறது மாதிரி. இப்ப நான் சொன்னேன் பத்தியா, இது அனைத்தும் ஒரு குழந்தைய மடியில தூக்கி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ, அந்த குழந்தை ஆகி போயிடும். ஐயோ ஆகி போயிடுச்சு, தொடையை வெட்டி தூரத்துக்கு போட்டுருவியா? அந்த துணியில தண்ணியை ஊற்றி இப்படி கசக்கி புளிச்சிட்டு முறுக்கி வச்சுட்டு போல. அது போலதான் இந்த விஷயமெல்லாம் இறைவனுக்கு உள்ள கருத்து. அவன் குழந்தைகளை அவன் என்னத்தை படிச்சுக்கிட்டு இருந்தா என்ன, அது அவன் குழந்தைகள். அதுக்கு தீட்டு வந்து விமர்சனம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. புரிஞ்சதா? அதுக்கு தான் நம்ம ஞானமாலை போடுறதுக்கு போட வச்சோம். இன்னைக்கு தெப்பம்பட்டிலையா இருக்கட்டும், வேலூர்லையா இருக்கட்டும் போட வச்சு கொண்டு போனோம். 48 நாள் பொம்பளைகள்லாம் என்ன உள்ள வச்சு அடைச்சிக்கிடுவாங்களா? வரும்ல, வரும். புரியுதா? போட வச்சு 48 நாள் அவங்கள மாலை ஞான மாலை செமக்க வச்சு பால் கலசம் தூக்கிட்டு போய் இது 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 நெய் கலசம் எடுத்துட்டு போய் நிறைவேற்றணும். நின்று வச்சா புரியுதானே சொல்றது? அதெல்லாம் இது அதுங்கிறதெல்லாம் இங்கே இறைவனை சார்ந்து நம்ம போய் பயணம் பண்ணுறதுக்கு நமக்கு எதுலேயும் தடை கிடையாது. எல்லாத்துக்கும் தடைங்கிறது நாம தான் வச்சுருக்குறோம். இடைக்கூறு என்னங்கிறத நாம தான் வச்சுருக்குறோம். அதை நம்ம முன்னாடி வச்சுக்கிட்டு நமக்கு இது எனக்கு சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, நான் கேட்குறேன், இப்போ வந்திருக்கிறீங்க, 4 கால பூஜை நடக்கு, தங்குறீங்க. ஒருத்தர் மெடிக்கல் ஆயிட மாட்டீங்களா? ஆயிட்டா விரட்டி விட்டுற முடியுமா? புரியுதானே சொல்றது? அது கழிவு. அது கழிவு. கண்ணில் தெரிஞ்சிட்டியா, தண்ணியை ஊற்றி அழைச்சிட்டு சுத்தம் பண்ணிட்டு துணியை மாற்றிக்கிட்டு போயிட்டே இரு. அதுக்கு தடையே கிடையாது. புரியுதானே சொல்றது? அந்த மாதிரி தான் எல்லா விஷயமுமே அப்படித்தான். இதுக்கு பயப்படுங்கிற அவசியமே கிடையாது.